பேச்சுலர்ஸ் கிச்சன். ஸ்லைஸ் அப்படியாவதாடா முடியும்னு பார்த்தேன்டா. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றிருக்கோம்னா சேவ் பார்த்தீங்களா, எண்ணெய் எவ்வளோ சேவ் பார்த்தீங்களா, இதுலேருந்தே தெரியும் கறி டேஸ்ட்டாக வந்து தெரிஞ்சு போச்சு. இல்லை என்ன என்னது கடலெண்ணெயா? கடலெண்ணெய் சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் இல்லை, கிடையாது. கடையில் வாங்க கடலெண்ணெய் போடணும். எவ்வளோ எண்ணெய் காயிடும், இப்படி வச்சா தெரிஞ்சிடும் என்ன காயில. ஹீட் எதுங்க எப்படிங்க பாஸ் பண்ணுறது? வீடியோ பாஸ் பண்ண முடியாது, அப்படியே இது பண்ணுங்க, கட் பண்ணிட்டே எடுங்க. இப்போ வந்து பல மூலிகைகள் வந்து கலந்தாச்சு. பட்டை, சோம்பு, கிராம்பு, இலை, ஏலக்காய், ஒரு பச்சை கலர் இலை, ஒரு இலை செடி மாதிரி போட்டுருக்கிறோம். அது என்ன மூலிகைன்னு தெரியல, கர்நாடகா வாங்கினது. இங்கே ரெகுலராக போகிற ஐட்டம் எக்ஸ்ட்ரா 2 பட்டையை போட்டுடுங்க. நல்லா கீறி விட்ட பச்சை மிளகா வெடிக்குது. அந்த இலை கருகிறதுக்குள்ள அடுத்த ஐட்டத்தை போட்டுருவோம். கிண்டுற விதத்துலேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படி என்ன லெவலில் வரப்போகுதுங்கிறது. கிண்டுற அந்த 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 வளைவு நெளிவு சுழிவுலேயே தெரிஞ்சு போயிடும். வெங்காயத்தை வந்து அசிஸ்டன்ட் வேறு இந்த அள்ளி போடுங்க, எல்லாத்தையும் மிச்சம் வச்சு என்ன பண்ண போகிறோம். இப்போ வந்து அடுத்து வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக நல்லா மெருகிற வரைக்கும் அதை வந்து நம்ம ஹீட்டில் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, நம்ம வெங்காயம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு வந்து நம்ம இப்போயே வந்து நம்ம கூட ஆட் பண்ணிடுறோம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். இது வந்து ப்ரோ டிப்ஸு, சமையலுக்கான ப்ரோ டிப்ஸு. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு முக்கியமான ஐட்டம். இப்போ தான் வந்து வாசனை தூக்க போகுது, பக்கத்து ரூம்லேருந்து எல்லாம் ஓடி வர போகிறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் வந்து சீப் ஸ்டெப் சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்னு. ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் இப்பயே பச்சை கலர்ல எல்லாம் போடுறாங்க இல்லைன்னு. இது வித்தியாசமான டெக்னிக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இந்துஸ்தானி, மராட்டி, அப்புறம் வந்து கர்நாடகாவில் செய்கிறதுனால, பெங்களூரில் செய்கிறதுனால இது கர்நாடிக் கலந்த தமிழ். அதனால தான் இந்த டிஷ் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு நிம்மியாக வரும். நிம்மியாக இப்போ வந்து இஞ்சி பூண்டு, ஆச்சி இஞ்சி பூண்டு, ஆச்சியோட இஞ்சி பூண்டு இப்போ தாங்க வாசம் நல்லா போகுது. நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. நித்தியாக பண்ணி தருவாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி பெஸ்ட்டாக வந்துருக்கு. வெங்காயத்தை அது சாப்பிடலாம் போல இருக்குது, அந்த மாதிரி ஒரு வாசம் வருது உள்ளேருந்து. கமகமான ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இந்த கறி குழம்புக்கு முக்கியமாக கன்சிஸ்டன்ட் தர போகிற தக்காளி போடுறதுக்கு குழம்பு வந்து நிறையா வரப்போகுது. வெங்காயம் தக்காளி தான் வந்து அமௌண்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும், அப்போ நிறைய பேர் சாப்பிட முடியும். ரொம்பலாம் இல்லை, அரை கிலோ கறி தான். எப்படி இருக்குங்க
செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறோம். ஒரு சின்ன இடைவேளை, சிறு இடைவேளை. அந்த தக்காளி வெங்காயமும் மொத்தமாக வணங்கி உங்களுக்கு ரெடியாக கறி போடும்போது நாங்கள் திருப்பி இந்த இடைவேளைக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கணும். சந்திக்கிறோம், மீண்டும் சந்திக்கிறோம். மணமணப்பு வந்து கொஞ்சம் ஒரு 1% கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வந்து மணக்க பசு நெய். நம்ம எவ்வளோ ஃபன்னாக பேசியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹிந்துஸ்தானி கர்நாடக தமிழ் சிக்கன் கிரேவி. வறுவல் எப்படி வேணாலும் சொல்லலாம். பூன்னு சொல்லலாம், புய்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கிரேவின்னு சொல்லலாம், வறுவல்னு சொல்லலாம். பா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. சூப்பராக அடிக்கும். பழைய பாக்கியராஜ் படத்தில் இந்த மாதிரி தான் புகை போட்டுடுவாங்க பாட்டுக்கெல்லாம். அந்த மாதிரி இப்போ வந்து மசாலா டைம். மசாலா வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு. அடுத்த மசாலா நேம் என்ன? கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா. சிக்கனுக்காக தயாரிக்கப்பட்ட சிக்கன் மசாலா. அரைத்து கையால் அரைச்சு ஊர்லேருந்து கொண்டு கிடையாது. ஆச்சி மசாலா. ஆமாம், கடையில் வாங்கின ஆச்சி மசாலா. அடுத்து சில்லி பவுடர், காரத்துக்கு தேவையான அளவு. அடுத்து இது நான் ஆரஞ்சு கலரில் இருக்கு சிக்கன் மசாலா. மறுபடியும் சிக்கன் மசாலா பத்தாதுன்னு பண்ணையார் பத்தாதுன்னு நினைக்கிறாரு, அதனால மறுபடியும் சிக்கன் மசாலா. அடுத்து ஃபேவரட் பெப்பர் வந்து துளி உண்டு. லைட்டாக கரம் மசாலா கடைசியாக. ஆமாம், இது மசாலா நேரம். இப்போ மசாலா போட்டது மறுபடியும் என்னது? மல்லித்தூள். முக்கியமான ஐட்டம். பக்குவம் அந்த அளவுலேயே தெரியுது இதோட ருசி எப்படி வரப்போகுதுங்கிறது. நைட்டில் எழுந்திரிச்சு நக்குவோம் கையை தானே. ஓகே, சென்சாரில் போயிடும். நீரு லாஸ்ட் ப்ராசஸ்ஸு. அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சிட்டோம்னா தரமான சுவையான சிக்கன் ரெடி ஆகிடும். தரமான சுவையான பேச்சுலர் சிக்கன். சாதா சிக்கன் தான் பேச்சுலர் சிக்கன். இந்த கதப்புலேயே உங்களுக்கு தெரியும் குழம்பு வேற மாதிரி இருக்கும்னு. வேற மாதிரினா இந்த மாதிரி சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். வேற மாதிரி சொல்லுவாங்க. வேற மாதிரி வெறியா இருக்கும். நல்ல கொதன்னு இருக்குங்களா பார்க்க. ஆமாங்க, சொன்ன மாதிரி குழம்பு வந்துருச்சுங்க. இன்னும் கூட தண்ணி ஊற்றுறீங்கன்னா சுண்டும் இல்லை. கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்ட்டே இருக்கட்டும். இன்னும் தண்ணி ஊற்றிடுங்க, அப்போ தான் சுண்டு வெளியே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.